நெடிய எதிர்பார்ப்புக்கு மத்தியில் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினை தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் நேரில் சந்தித்து திமுக கூட்டணியில் இணைந்தார். சட்டப்பேரவை தேர்தல் தேதி மார்ச் 2வது வாரத்தில் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் தேமுதிக கூட்டணி முடிவை அறிவிப்பதில் தாமதம் செய்து வந்தது. இந்நிலையில் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை சந்தித்த தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் திமுக கூட்டணியில் முதன்முறையாக இணைந்தார். அவருக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் சால்வை அணிவித்து வரவேற்பு தெரிவித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா விஜயகாந்த் தொகுதி பங்கீடு தொடர்பாக விரைவில் குழு அமைத்து பேச்சுவார்த்தை நடத்தப்படும் என கூறினார். கழகத்தை சேர்ந்தவர்கள் விரும்பிய இந்த கூட்டணியை கேப்டன் இல்லாத இந்த நேரத்தில் அமைஞ்சிருக்கிறது. கேப்டன் 2016 இந்த கூட்டணி அமைய வேண்டியது. கலைஞரையா பழம் நழுவி பாலில் விழுப்போகுதுன்னு சொன்னார். ஆனால் 10 வருஷம் கழிஞ்சு தாமதமாக இன்றைக்கு இந்த கூட்டணி உறுதியாகி இருக்கிறது என்பதை இந்த நேரத்தில் நான் மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் கிடையாது, எத்தனை நம்பர், எந்த தொகுதி, யார் வேட்பாளர்கள் என்பது எல்லாம் இதற்கு பிறகு குழு அமைத்து அந்த குழு 2 கட்சியின் சார்பாக தேமுதிக திமுக 2 கட்சிகளும் இணைந்து பேசி அதை முடிவு செய்து முதலமைச்சர் அண்ணன் ஸ்டாலின் அவர்கள் அதை அறிவிப்பார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தொடர்ந்து கோயம்பேட்டில் உள்ள தேமுதிக தலைமை அலுவலகத்தில் விஜயகாந்த் நினைவிடத்தில் பிரேமலதா மரியாதை செலுத்தினார். திமுக கூட்டணியில் தேமுதிக இணைந்த நிலையில் அதை வரவேற்று எக்ஸ் பக்கத்தில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். தனது அன்பு நண்பர் விஜயகாந்த் உருவாக்கிய தேமுதிக மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இணைந்திருப்பதை பெருமையாக கருதுவதாக மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். தேமுதிக பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் மற்றும் அக்கட்சியின் நிர்வாகிகளை வரவேற்கும் மனப்பான்மையும் கருப்பு சிவப்பு கொடியின் நல்வரவும் தமிழ்நாட்டின் முன்னேற்றத்திற்கு பங்களிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். திராவிட மாடல் ஆட்சி தொடரவும் தமிழ்நாடு அனைத்து துறைகளிலும் முன்னேறவும் ஒன்றாக பயணிப்போம் என அந்த பதிவில் முதலமைச்சர் ஸ்டாலின் குறிப்பிட்டுள்ளார். திமுக கூட்டணியில் முதன்முறையாக தேமுதிக இணைந்துள்ள நிலையில் அக்கட்சிக்கு 7 சட்டமன்ற தொகுதிகள் வரை ஒதுக்கப்பட வாய்ப்புள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தேமுதிகவுக்கு செல்வாக்குள்ள வட மற்றும் மத்திய மாவட்டங்களில் அக்கட்சி போட்டியிடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதில் கடந்த 2006 விஜயகாந்த் வென்ற விருதாச்சலம் தொகுதியும் அடங்கும். வேலூர் மாவட்டத்தின் ஆற்காடு, அணைக்கட்டு பகுதிகளிலும் தேமுதிகவுக்கு கணிசமான வாக்கு வங்கி உள்ளது. மேலும் ரிஷிவந்தியம் தொகுதியில் கடந்த 2011 தேமுதிக நிறுவனர் விஜயகாந்த் வென்றதால் அந்த தொகுதியை அக்கட்சி கேட்டு பெறக்கூடும் என்று கூறப்படுகிறது. அருப்புக்கோட்டை தொகுதியில் விஜய் பிரபாகரன் போட்டியிடலாம் என்றும் கொங்கு மண்டலத்தில் கட்சியின் பலத்தை நிரூபிக்க ஏதாவது ஒரு தொகுதியை தேமுதிக கேட்டு பெறலாம் என்றும் கூறப்படுகிறது. மேலும் ஒரு மாநிலங்களவை சீட் ஒதுக்கப்படும் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. திமுகவுடன் தேமுதிக கூட்டணி வைத்ததை விஜயகாந்த் ஆன்மா மன்னிக்காது என்று தமிழக பாஜக கடுமையாக விமர்சித்துள்ளது. தேமுதிகவிற்கு கொடுமைகளையும் அவமானங்களையும் தந்தது திமுக எனவும் சாடியுள்ளது. அடுத்த 24 மணி நேரத்தில் தென்கிழக்கு வங்கக்கடலில் புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 16ஆம் தேதி தென்மேற்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகி அதே பகுதியில் நீடித்து வரும் நிலையில் இம்மாதத்தில் உருவாகும் 2வது காற்றழுத்த தாழ்வு பகுதி இதுவாகும். சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று சவரனுக்கு 2160 ரூபாய் அதிகரித்துள்ளது. கடந்த 3 நாட்களாக விலை குறைந்து வந்த நிலையில் இன்று உயர்ந்து சவரன் 1,16,000 ரூபாய்க்கு விற்பனையாகிறது.
இன்று வெள்ளி விலை கிலோவிற்கு 10,000 ரூபாய் அதிகரித்துள்ளது. 1 கிலோ வெள்ளி 2,70,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. டெல்லி AI மாநாட்டில் உலக தலைவர்களுடன் இணைந்து பிரதமர் மோடி கைகளை உயர்த்தி குழு புகைப்படம் எடுத்துக்கொண்டார். ஆனால் ஓபன் ஏஐயின் CEO சாம் ஆல்ட்மனும் அவரது சக போட்டியாளரான ஆண்ட்ரோபிக்கின் CEO டாரியோ அமோடேயும் ஒருவரை ஒருவர் கைகளை பிடிக்காமல் தனியே கைகளை உயர்த்தியது பேசுபொருளாகியுள்ளது. AI புரட்சியில் இந்தியா முன்னணி நாடாக திகழ்வதாக டெல்லியில் நடைபெற்ற உச்சி மாநாட்டில் பிரதமர் மோடி பெருமிதம் தெரிவித்தார். டெல்லி AI உச்சி மாநாட்டில் சர்வதேச தலைவர்கள் மத்தியில் உரையாற்றிய அவர், அணுசக்தியைப் போல செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கும் சக்தி கொண்டது என கூறினார். அதேவேளையில் சரியான திசையில் அதை பயன்படுத்தாவிட்டால் மிகப்பெரிய இடையூறு ஏற்படும் என்றும் அதன் தீமையை பிரதமர் மேற்கோள் காட்டினார். இந்தியாவில் இளைஞர்களின் திறமையை வெளிப்படுத்தும் வகையில் புதிய AI மாதிரிகள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டார். இந்தியாவில் முழுமையான செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்ப மையத்தை அமைக்க கூகுள் நிறுவனம் திட்டமிட்டிருப்பதாக அதன் CEO சுந்தர் பிச்சை தெரிவித்துள்ளார். டெல்லியில் நடைபெறும் AI உச்சி மாநாட்டில் பங்கேற்று பேசிய அவர், இந்தியாவில் கூகுள் நிறுவனம் மேற்கொள்ளும் $15 பில்லியன் முதலீட்டின் ஒரு பகுதியாக இந்த AI மையம் உருவாக்கப்பட உள்ளதாக கூறினார். இந்த மையம் செயற்கை நுண்ணறிவு தொடர்பான ஆராய்ச்சி, மேம்பாடு மற்றும் சேவைகளை ஒரே இடத்தில் வழங்கும் வகையில் அமைக்கப்படும் என தெரிவித்த அவர், உலகளாவிய தொழில்நுட்ப வளர்ச்சியில் இந்தியா முக்கிய பங்கு வகிப்பதாக பாராட்டு தெரிவித்தார். தெற்குலகில் முதல் AI உச்சி மாநாட்டை ஏற்பாடு செய்த இந்தியாவுக்கு நன்றி என ஐநா பொதுச் செயலாளர் ஆண்டோனியோ குட்டரஸ் தெரிவித்துள்ளார். மேலும் AI-யின் எதிர்காலத்தை ஒரு சில நாடுகளால் தீர்மானிக்கவோ அல்லது ஒரு சில பில்லியனர்களின் விருப்பத்திற்கு விட்டுவிடவோ முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். $140 கோடி மக்களை டிஜிட்டல் பொருளாதாரத்திற்குள் கொண்டுவர முடியாது என்று உலக நாடுகள் கூறியதை இந்தியா தவறு என நிரூபித்துள்ளது என்று பிரான்ஸ் அதிபர் மேக்ரான் புகழாரம் சூட்டியுள்ளார். மேலும் மனித குலத்தின் நன்மைக்காக விரைவாக புதுமைகளை உருவாக்க செயற்கை நுண்ணறிவு உதவியாக இருக்கும் என்று இந்தியாவும் பிரான்சும் நம்புவதாகவும் AI மாநாட்டில் மேக்ரான் தெரிவித்துள்ளார். AI உச்சி மாநாட்டில் அமெரிக்க தொழிலதிபர் பில் கேட்ஸ் பங்கேற்பார் என நிகழ்ச்சி நிரலில் அவரது பெயர் இடம்பெற்றிருந்த நிலையில் திடீரென நீக்கப்பட்டுள்ளது. டெல்லியில் நடைபெறும் AI உச்சி மாநாட்டில் இன்றைய அமர்வில் உரையாற்றுவார் என அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்நிலையில் உலகையே அதிர வைத்த எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் தொடர்பான நிகழ்வுகளில் பில்கேட்ஸ் பெயர் அடிபட்டதால் அவரது பெயர் AI உச்சி மாநாட்டில் இருந்து நீக்கப்பட்டுள்ளது. இதற்கு பதிலாக மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தின் ஆப்பிரிக்கா மற்றும் இந்தியா தலைவர் அன்குர் வோரா உரையாற்றுகிறார். முன்னதாக ஆந்திர முதலமைச்சர் சந்திரபாபு நாயுடுவை பில்கேட்ஸ் சந்தித்ததற்கு எதிர்க்கட்சிகள் எதிர்ப்பு தெரிவித்தன. இலவச திட்டங்களால் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி பாதிக்கப்படும் என உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சூரியகாந்த் கருத்து தெரிவித்துள்ளார். இலவச மின்சாரம் போன்ற அறிவிப்புகளை வெளியிடுவதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் எனவும் அவர் வலியுறுத்தியுள்ளார். தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் செயல்பட உயர்நீதிமன்றம் விதித்த இடைக்கால தடையை உச்சநீதிமன்றம் நிறுத்தி வைத்துள்ளது. தடை உத்தரவை எதிர்த்து தமிழ்நாடு வக்ஃப் வாரியம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனுவுக்கு பதிலளிக்க தமிழ்நாடு அரசுக்கும் மனுதாரருக்கும் உத்தரவிட்டுள்ளது. 100 நாள் வேலை திட்டங்களில் மாற்றம் செய்யும் ராம்ஜி திட்டம் தொடர்பான சட்டப்பிரிவுகளை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட வழக்கில் கூடுதல் தகவல்களை சமர்ப்பிக்க மனுதாரர் தரப்பில் அவகாசம் கோரப்பட்டுள்ளது. இதை ஏற்று வழக்கு விசாரணையை சென்னை உயர்நீதிமன்றம் அடுத்த வாரத்திற்கு தள்ளி வைத்துள்ளது. மனித உரிமை ஆணையம் என்ற பெயரில் அமைப்புகளை தொடங்கி NGO-க்கள் தவறாக செயல்படுவது குறித்து தேசிய மனித உரிமை ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணையை துவக்கியுள்ளது. 2 வாரங்களுக்குள் விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய அனைத்து மாநிலங்களுக்கும் தேசிய மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. கச்சத்தீவு பகுதியில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் மண்டபம் பகுதியைச் சேர்ந்த மீனவர்கள் 22 பேரை இலங்கை கடற்படை கைது செய்தது.
ரோந்து வந்த இலங்கை கடற்படையினர் எல்லை தாண்டி மீன் பிடித்ததாக கூறி 4 விசைப்படகையும் அதிலிருந்த 22 மீனவர்களை சிறைப்பிடித்து விசாரணைக்காக காங்கேசன் கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்றுள்ளது. வாழ்வாதாரம் பாதிக்கப்படுவதால் மத்திய மாநில அரசுகள் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ராமேஸ்வரம் மண்டபத்தைச் சேர்ந்த 22 மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்து அவர்களின் 4 விசைப்படகுகளை சிறைபிடித்துள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் கைது செய்த மீனவர்களையும் படகுகளையும் உடனடியாக விடுவிக்க கோரி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கருக்கு முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். போக்குவரத்து கழக ஓய்வூதியதாரர்களுக்கான பலன்களை வழங்க 2446 கோடி ரூபாய் சிறப்பு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. 6867 பயனாளிகளுக்கு வருங்கால வைப்பு நிதி, பணிக்கொடை, விடுப்பு ஒப்படைப்பு தொகை வழங்க நிதி ஒதுக்கப்பட்டுள்ளது. 16 வயதுக்கு உட்பட்ட சிறுவர்கள் சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதற்கு தடை விதிக்க மத்திய அரசு பரிசீலித்து வருகிறது. இது தொடர்பாக டெல்லி AI கருத்தரங்கில் பேசிய மத்திய தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ், குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் டீப் ஃபேக் மோசடிகளை தடுக்க வலுவான விதிமுறைகள் அவசியம் என கூறினார். மேலும் யூடியூப், மெட்டா, எக்ஸ், நெட்ஃபிளிக்ஸ் உள்ளிட்ட சமூக ஊடக நிறுவனங்கள் இந்த சட்டங்களுக்கு கட்டுப்பட்டு செயல்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். மகாராஷ்டிராவில் பிற்படுத்தப்பட்ட முஸ்லிம்களுக்கான இடஒதுக்கீட்டை பாஜக அரசு ரத்து செய்துள்ளதை முதல்வர் ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். இதைத்தான் அவர்கள் இந்தியா முழுக்க செய்ய துடிக்கிறார்கள் என்றும், தப்பி தவறி கூட தமிழ்நாட்டுக்குள் NDA வரவே கூடாதென இதற்காகத்தான் சொல்வதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பிப்ரவரி 28ஆம் தேதிக்குள் திமுக கூட்டணியை இறுதி செய்து தொகுதி பங்கீட்டை முடிக்க திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகி உள்ளது. மார்ச் 1ஆம் தேதி முதல்வர் ஸ்டாலின் பிறந்த நாளை முன்னிட்டு மாபெரும் பொதுக்கூட்டத்தை நடத்தி கூட்டணி கட்சி தலைவர்களை ஒரே மேடையில் ஏற்ற திட்டமிட்டுள்ளதாகவும் தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் அகரம்சேரியில் வரும் 23ஆம் தேதி நடைபெறவுள்ள தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயன் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சியையொட்டி முதல் முறையாக பந்தல் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. 33 ஏக்கர் பரப்பளவில் நடைபெறும் இந்த கூட்டத்தில் 5000 பேருக்கு நாற்காலிகள் போடப்பட உள்ளன. வேலூரில் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருப்பதால் தொண்டர்கள் சிரமப்படாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மேலும் கூட்டத்தில் பங்கேற்கும் அனைவருக்கும் தண்ணீர், சிற்றுண்டி வழங்கவும் தாவேக சார்பில் ஏற்பாடு செய்யப்படுகிறது. அதிமுக கூட்டணியில் பாமக இடம்பெற்ற நிலையில் அக்கட்சி தலைவர் அன்புமணி ராமதாஸ் மீண்டும் மாநிலங்களவை உறுப்பினர் ஆவாரா என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. தமிழகத்தில் காலியாகும் 6 மாநிலங்களவை இடங்களுக்கு அடுத்த மாதம் 16ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ளது. இதில் திமுகவிற்கு 4 இடங்களும் அதிமுகவிற்கு 2 இடங்களும் கிடைக்கும் வாய்ப்புள்ளது. இதில் அதிமுகவிற்கு கிடைக்கும் 2 இடங்களில் ஓரிடம் கூட்டணி கட்சியான பாமகவிற்கு ஒதுக்கப்படும் என தகவல் வெளியாகியுள்ளது. அதில் பாமக தலைவர் அன்புமணி மீண்டும் போட்டியிட்டு மாநிலங்களவை உறுப்பினராக வருவார் என அக்கட்சி வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதுகுறித்த அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வரும் 25ஆம் தேதிக்குள் வெளியாகும் எனவும் கூறப்படுகிறது. மூத்த அரசியல் தலைவர் பண்ருட்டி ராமச்சந்திரன் எம்ஜிஆர் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற புதிய கட்சியை துவங்கியுள்ளார். தங்கள் கருத்துக்கு ஒத்து வருபவர்களுக்கு ஆதரவளிப்போம் என்றும், OPS அத்தியாயம் முடிந்துவிட்டது எனவும் தெரிவித்தார். சென்னையில் திமுக தொழிற்சங்க நிர்வாகிகளுக்கு இடையே ஏற்பட்ட தகராறில் ஒரு தரப்பைச் சேர்ந்தவர்கள் மீது 4 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 100 நபர்கள் மீது திருவல்லிக்கேணி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். சென்னை மாநகராட்சியில் கட்டுமான விதிமுறைகளை மீறி காற்று மாசு ஏற்படுத்தும் வாகனங்களுக்கு 25,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் என மாநகராட்சி அறிவித்துள்ளது. கட்டுமான பொருட்கள் மற்றும் கழிவுகளை ஏற்றி செல்லும் வாகனங்கள்
தார்பாலின் கொண்டு முழுமையாக மூடப்படாமல் சென்றால் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என மாநகராட்சி எச்சரிக்கை விடுத்துள்ளது. மேலும் அதிக சுமை ஏற்றுதல் மற்றும் சாலையில் தூசி சிதறும் வகையில் பொருட்களை கொண்டு சென்றாலும் வாகனங்கள் உடனடியாக பறிமுதல் செய்யப்படும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. அபராத தொகையை முழுமையாக செலுத்திய பிறகே பறிமுதல் செய்யப்பட்ட வாகனங்கள் விடுவிக்கப்படும் என மாநகராட்சி தெரிவித்துள்ளது. சட்டவிரோதமாக ஆன்லைனில் விற்கப்படும் நிக்கோட்டின் பவுச்சுகள் குறித்து ஆன்லைன் நிறுவனங்களுக்கு விளக்கம் கேட்டு தமிழ்நாடு மருந்து கட்டுப்பாட்டு இயக்குநரகம் நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. ஆன்லைனில் பல நிறுவனங்களில் நிக்கோட்டின் பவுச்சுகளை முறையான உரிமம் இன்றி விற்பனை செய்ததாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பல நிறுவனங்கள் பெயரில் உள்ள நிக்கோட்டின் பவுச்சுகள் உடல் நலத்திற்கு ஆபத்தானவை என அடையாளம் காணப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. புகைப்பிடித்தலை நிறுத்த உதவும் என விளம்பரப்படுத்தப்பட்டாலும் இவற்றின் பாதுகாப்பு மற்றும் செயல்திறன் நிரூபிக்கப்படவில்லை என்றும் கட்டுப்பாடற்ற நிக்கோட்டின் வெளியேற்றம் இதய மற்றும் நரம்பு மண்டல பாதிப்புகளை ஏற்படுத்தலாம் என்றும் கூறப்பட்டுள்ளது. அங்கீகரிக்கப்படாத இந்த பொருட்களை தயாரிப்பு அல்லது விற்பனை செய்தால் கடும் சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் போலி மாத்திரை தயாரிப்பு விவகாரம் எதிரொலியாக ஹிமாச்சல பிரதேசத்தில் தயாரிக்கப்பட்ட 2 மருந்துகளை புதுச்சேரியில் விற்பனை செய்ய தடை விதிக்கப்பட்டுள்ளது. பிரைமஸ் மருந்து நிறுவனம் தயாரிக்கும் பிரிம்க்ளிவ் ஊசி மருந்து மற்றும் பினாக்கல் லைஃப் சயின்ஸ் நிறுவனம் தயாரிக்கும் அசிட்டமால் 500 எனப்படும் பாராசிட்டமல் மாத்திரைக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருக்காட்டுப்பள்ளியில் சிறுவனை தெருநாய் விரட்டி கடித்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியில் நடந்து சென்ற சசிகுமார் என்ற சிறுவனை தெருநாய் துரத்தி கடித்ததில் அவர் படுகாயமடைந்தார். காயமடைந்த சிறுவனை பொதுமக்கள் மீட்டு திருக்காட்டுப்பள்ளி அரசு மருத்துவமனையில் அனுமதித்தனர். தெருநாய்களை கட்டுப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். லாரி தகுதி சான்று புதுப்பித்தல் கட்டணம் உயர்த்தப்பட்டதை கண்டித்து திருவாரூர் மாவட்டத்தில் 4வது நாளாக லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். இதனால் அரசு நேரடி நெல் கொள்முதல் நிலையங்களில் 10 லட்சம் நெல் மூட்டைகள் தேக்கமடைந்துள்ளன. நெல் மூட்டைகளை கொள்முதல் செய்ய முடியாத நிலை ஏற்பட்டிருப்பதால் விவசாயிகள் கவலை அடைந்துள்ளனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஹொசூர் அருகே அஞ்செட்டி வனப்பகுதியில் உள்ள திருமுக்கு கொண்டை ஊசி வளைவில் கட்டுப்பாட்டை இழந்து மினி வேன் தலைக்குப்புற கவிழ்ந்து விபத்திற்குள்ளானது. இதில் தனியார் தொழிற்சாலைக்கு பணிக்கு சென்ற சிவரஞ்சனி, செல்வி, ஸ்ரீசா உட்பட 17 பேர் காயமடைந்த நிலையில் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் விபத்து குறித்து அஞ்செட்டி போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். நெல்லை தச்சநல்லூரில் நடந்து சென்ற மூதாட்டியிடம் இருசக்கர வாகனத்தில் வந்த மர்ம நபர்கள் சங்கிலி பறிப்பில் ஈடுபட முயன்றதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருடர்களில் ஒருவரை பிடித்து தர்ம அடி கொடுத்து மக்கள் போலீசில் ஒப்படைத்துள்ளனர். தப்பியோடிய மற்றொருவரை போலீசார் தேடி வருகின்றனர். மாவட்டம் தடாகம் அருகே வரப்பாளையம் பகுதியில் உணவு தேடி வந்த ஒற்றை காட்டு யானை தோட்டத்து வீட்டிற்குள் நுழைய முயன்ற அதிர்ச்சி காட்சிதான் இது. நாய்கள் தொடர்ந்து குரைத்ததால் வீட்டின் உரிமையாளர் மின்விளக்கை போட்டதும் வெளிச்சத்திற்கு பயந்த யானை உடனே பின்வாங்கி வனப்பகுதியை நோக்கி சென்றது. இந்த சம்பவம் வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவில் பதிவாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புவனகிரியில் நடந்த மாசி விழா தேர் பவனியில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். கடலூர் மாவட்டம் புவனகிரி அங்காள பரமேஸ்வரி கோவிலில் மாசி மாத மயான சூறை உற்சவத்தின் ஒரு பகுதியாக அலங்கரிக்கப்பட்ட அம்மன் தேர் பவனி நடைபெற்றது. முக்கிய வீதிகள் வழியாக வந்த தேரை பக்தர்கள் வடம்பிடித்து இழுத்து மனமுருகி வழிபட்டனர். பவனி காரணமாக போக்குவரத்தில் மாற்றம் செய்யப்பட்டது.
அனுமதி இல்லாமல் வெளிநாடுகளுக்கு செல்ல மாட்டேன் என்று உச்சநீதிமன்றத்தில் அனில் அம்பானி சார்பில் உறுதியளிக்கப்பட்டுள்ளது. வங்கி முறைகேடு விசாரணையில் இந்தியாவை விட்டு வெளியேறக்கூடாது என்று அனில் அம்பானிக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்ட நிலையில் அவரது தரப்பில் பிரமாண பத்திரம் தாக்கல் செய்து உறுதியளிக்கப்பட்டுள்ளது. தனக்கு சில காலமாக வாசனை மற்றும் சுவை அறிந்து கொள்ளும் உணர்வு இல்லாமல் போனதாக நடிகர் மம்முட்டி தெரிவித்துள்ளார். கடந்த ஒரு ஆண்டாக நடிகர் மம்முட்டி சென்னையில் தீவிர சிகிச்சை பெற்ற நிலையில் அவருக்கு புற்றுநோய் பாதிப்பு இருந்ததாகவும் தற்போது அதிலிருந்து மீண்டுவிட்டதாகவும் கூறப்பட்டது. இந்நிலையில் மருத்துவமனை நிகழ்ச்சி ஒன்றில் தனது உடல்நிலை குறித்து பேசிய அவர், தனக்கு சில காலமாக எந்த வாசனையாக இருந்தாலும் அதை உணர முடியவில்லை என்றும் சாப்பிட்டால் உணவின் சுவை தெரியவில்லை என்றும் குறிப்பிட்டுள்ளார். கொரோனா பாதிப்பாக இருக்கலாம் என எண்ணிய போது பரிசோதனைக்கு பிறகு வேறு உடல்நல பிரச்சினை என்பது தெரியவந்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். நமக்கு பார்க்கும் திறன், கேட்கும் திறன் கடவுள் தந்த வரம் என்றும் அதேபோல்தான் சுவை திறனும் எனவும் தற்போது மெல்ல மெல்ல குணமடைந்து வருவதாகவும் நடிகர் மம்முட்டி தெரிவித்துள்ளார்.